ஆற்றுல போடுற பொருளாங்க இது. பாருங்கள், எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஆற்றுல போட்டிருக்கோமே. இது என்ன குப்பை தொட்டியா? இது நம்ம இப்போ தான் நம்ம தாமிரபரணி ஆற்றை பார்த்து லட்சணமாக இது பாருங்கள். நாளுக்கு நாள் தாமிரபரணி ஆற்றோட நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குங்க. இன்றைக்கி காலையில் 24வது மாத க்ளீனிங் ஒர்க்குக்கு வந்தோம். பார்த்தோம்னா கரையில் அவ்வளோ குப்பை கிடந்தது. அதுலேயும் பார்த்துட்டோம் அப்படின்னா யாரோ இறந்தவங்களோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, அவங்க மெடிசனுக்கு யூஸ் பண்ணது, அவங்க பழைய துணி எல்லாத்தையும் வந்து போட்டு போயிருந்தாங்க. அதோடு பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே மண்பானை கிடக்குது, பழைய துணி கிடக்குது, எல்லா குப்பையும் ஆற்றுக்குள்ளேயும் ஆற்று கரையிலையும் தாங்க கிடக்குது. அதை எடுத்து வெளியே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் வச்சு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். வாலண்டியர்ஸும் வந்து அந்த பணிகளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20க்கு மேற்பட்டோர் வந்து இங்கே வந்து 2ஆம் நாள் காரியம் பண்ண வராங்க. ஆனால் நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் தான் வந்து குப்பை எடுவோம். ஒரு மாதத்துக்கு 600 பேர் போடுற குப்பையை ஒரே மாதத்தில் ஒரு நாள் வெறும் 30 பேர் வந்து இந்த குப்பையை எடுத்து போகிறோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இங்கே வாலண்டியரிங் ஒர்க்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் அதிகமாக உள்ளுக்கு இருந்து எடுக்கிறது வந்து மண்பானை, பழைய துணி, பிளாஸ்டிக் பொருட்கள் இது தான் வந்து ரொம்ப எடுத்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய அமலச்செடியும் வந்து தேங்கி கிடந்தது. அந்த அமலச்செடியும் எடுத்து ஆற்றுக்குள்ளேருந்து எடுத்து அப்படி கரையில் வந்து போடுற பணியும் வந்து நடந்தது. இதில் வந்து சிறுவர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. இந்த உழவார் பணி எங்கே நடக்கு பார்த்தோம் அப்படின்னா நாராயணம்மாள்புரம் இருக்குது. கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் நாராயணம்மாள்புரம், அது பக்கத்தில் அருவங்குளம் இருக்குது. அருவங்குளத்தில் ஜடாயுப்படித்துறை இருக்குது. அந்த ஜடாயுப்படித்துறையில் தான் இது 24வது மாத பணி வந்து நடக்குது. 2 வருஷம் வந்து இன்னையோட அந்த பணி வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ணும்போது அது 3ஆம் ஆண்டு துவக்கமாக இருக்கும். பாருங்கள், மற்ற பொருட்கள்லாம் வந்து எடுத்து வராங்க. வாலண்டியருக்கு குடிக்க தண்ணி, அதுக்கடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாரியல், அதுக்கடுத்து மம்புட்டி, இது மாதிரியான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ கரையை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆற்றங்கரையை வந்து நிறைய குப்பையாக்கி இந்த மரக்கன்று, மரத்துலேருந்து விழுந்த இலை இதெல்லாம் வந்து கீழே விழுந்தது. அதையும் வந்து நம்ம வாலண்டியர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி என்ன ஒரு விஷயம்னா, ஆற்றுக்குள்ளேருந்து பழைய துணி எடுத்துகிட்ருக்கோம். அது போக இல்லாமல் ஆற்றுக்குள்ளே நிறைய கல் வந்து தேவையில்லாத கல், இந்த படித்துறை உடஞ்சி போன கல் நிறைய கிடந்தது. அந்த கல்லையும் எடுத்து வெளியே இன்றைக்கி போடுற பணி வந்து மேஜராக வந்து நடந்ததுங்க. போன வாட்டி வரும்போது நம்ம ஒட்டியிருந்த பேனர், விழிப்புணர்வு பேனர் வந்து கிழிஞ்சிருச்சு. இந்த வாட்டி புது பேனரை ஒட்டி நம்ம அந்த விழிப்புணர்வு பேனர் வந்து ஒட்டுற பணி வந்து இன்றைக்கி அதுவும் ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துச்சு. ஒரு வழியாக வந்து 24 மாதம் 2 வருஷத்தை கடந்தாச்சு. ஆனாலும் தாமிரபரணி ஆறு வந்து இன்னும் பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரல. மாற்றம் வரும் நம்புவோம். தூய பொருணை நம் எல்லைக்கு பெருமை.